வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் உடைய மரணம் ஒரு பெரிய சலசலப்பு அரசியல்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம். இதை வைத்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார், என்ன காரணங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதை வைத்து ஒரு அரசியல் நடக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இயக்குனர் ப ரஞ்சித் ரொம்பவே இமோஷனலா கடந்த சில நாட்களாக அவருடைய பேச்சுக்கள், அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள்லாம் இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீதி கேட்டு ஒரு பேரணி, அப்படி ஒரு நினைவேந்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் நடத்தி இருக்கிறாரு. இதற்கு விசிக தரப்புல இருந்து சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு. என்னதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை அவரோடு மிக நெருக்கமான பழக்கம் இல்லை என்றாலும் கூட பல நிகழ்வுகளில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல என்னை போன்றவர்களாலே இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய படுகொலை என்பது அதாவது அவ்வளவு சீக்கிரமா ஜீரணிக்க முடியல. திரு ரஞ்சித் அவர்கள் அவரோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தார். ரொம்ப நெருங்கி பழகியிருக்காரு, சிறு வயதிலிருந்து பழகியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்டர் பிரதரான ஒரு சூழல்ல இருந்து பழகியிருக்காரு. அதனால அவருடைய இழப்பு என்பது அவர் வெகுவாக பாதிச்சிருக்கிறது ரொம்ப இயல்பானதுதான். அதை நம்ம எந்த வகையிலும் அதுல நம்ம ஒரு இது பார்க்க முடியாது. ஆனால் இந்த சூழல்ல அவர் இதுக்கு ரியாக்ட் பண்ற விதம் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கும்பொழுது அதுல சில மாறுபட்ட நிலைப்பாடுகள்லாம் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு ஒரு சில விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பா அவருடைய படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள், அந்த விசாரணை போகக்கூடிய நிலையில இந்த சூழல்ல இதுல ஒரு உண்மை என்னன்னா அன்னைக்கு அவருடைய படுகொலை நடந்த பொழுது தலைவர் எழுச்சி தமிழரோடு நானும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இருந்தேன். 2வது பாயிண்ட் முடிச்சுட்டு 3வது பாயிண்ட் போகும்போது இந்த செய்தி அந்த செய்தி வந்ததுல இருந்து அவர் எப்படி நில குலைஞ்சு போனார்ன்றது பக்கத்துல இருந்து என்னால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஸ்பீச்லெஸ்ன்னு சொல்ற அளவுக்கு அவரை பத்தி தெரியும், எவ்வளவு ஆக்டிவா எல்லாம் பேசிட்டே வருவாங்க. கிட்டத்தட்ட பேச்சை இழந்த சூழல்ல தான் கொஞ்ச நேரம் நாங்க பார்த்துச்சோம். அந்த 3வது பாயிண்ட்ல அவர் பேசக்கூட இல்லை அதிகமா. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு இறங்கிட்டு உடனே வண்டியில உட்காந்துட்டார். உடனே இரவே போயிடலாம் தான் முடிவு பண்ணோம். மழை வேற, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்ப நம்ம அங்க போய் சேர்றதுக்கு மருத்துவமனையில அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது கூராய்வுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கால தாமதமா 2 மணி 3 மணி வாக்குல போனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னா, அதன் அடிப்படையில் தான் காலைல ஒரு 7 மணிக்கெல்லாம் 6:30 7 மணிக்கெல்லாம் அங்க வந்துட்டாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன சொல்ல போனா நான் கொஞ்சம் தாமதமா தான் போய் சேர்ந்தேன். அதற்கு பிறகு அவருடைய மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் கூராய்வு செய்யப்பட்டு வந்த பிறகு அவர்களை சார்ந்தவர்கள் வைத்த கோரிக்கைகள், அவர்கள் சொன்ன தகவல்கள், இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டே இருந்தார் தலைவர் எழுச்சி கேட்டுட்டே இருந்தார். அதுக்கு பிறகு அவர்கள் வைத்த கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்திற்கும் அரசு அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் முறையாக கொண்டு செய்த பணியை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தான் பண்ணார். இன்னைக்கு யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனா அவர் அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஒரு ரொம்ப வெகு இயல்பா அந்த நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாரு. என்ன சொல்ல போனா அதற்கு பிறகு எங்க அவரை பார்வைக்கு வைப்பது, எங்கே அடக்கம் செய்வது என்கிற பிரச்சனை எல்லாம் வந்த பொழுது அந்த எம்பாவிங் பண்றது கூட தலைவர் தான் உடனே பண்ணணும்லாம் சொன்னாரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த உடல் அடக்கம் செய்கிற வரை எல்லா பணிகளையும் எல்லாம் செய்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கக்கூடியவங்க சொன்ன செய்திகளின் அடிப்படையில அவர் ரொம்ப தெளிவாவே சொன்னார். சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், உண்மையான குற்றவாளிகள். அது ரொம்ப அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களே கைது செய்யப்பட்டாலும் அதுக்கான மோட்டிவ் கண்டுபிடிக்க வேண்டியது விசாரணையினுடைய நோக்கமாக இருக்கும். ஒருத்தர் இவங்கதான் கொலை பண்ணாங்க, அவங்க கொலை பண்ணவங்களா கூட இருக்கலாம். ஆனா அதோட முடிஞ்சிடாது வழக்கு. அவங்க ஏன் கொலை பண்ணாங்க, அவங்களே கொலை பண்ணாங்களா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரா இருக்காங்களான்னு பாக்குறதா விசாரணையுடைய நோக்கமா இருக்கும். அந்த அடிப்படையில தான் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ச்சியா அவருடைய இறுதி சடங்குக்கு மாயாவதி அம்மையார் வந்திருந்தாரு.
அவங்க வேற ஸ்டேட்ல இருந்து வராங்க. இப்ப நமக்கு எப்படி தகவல்கள் ஃபீட் பண்ணப்படுதோ அது மாதிரி அவர்களுக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் நமக்கு தகவல்கள் ஃபீட் பண்ணாலும் நம்ம வந்து அதை உடனே வந்து அதுல இருக்கக்கூடிய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வந்து இறங்குறாங்க, இல்லை இங்கிருந்து கேட்டிருப்பாங்க, கேட்டதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எழுச்சி தமிழர் எந்த இடத்துலையும் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லவில்லை. அவங்க வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துல வந்து அவரை கேட்கும்பொழுது கூட என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு வந்து வேற ஸ்டேட்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவங்களுக்கு புரிஞ்சதுல ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து இந்த விசாரணை மீது நம்பிக்கை இல்லாம இருந்து அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. இது வந்து அவருடைய உணர்வின் அடிப்படையில வந்து வெளிப்படுத்திருக்கக்கூடிய கருத்து. நாங்க அப்படி வந்து நினைக்கலன்னு தான் சொன்னார். ஆனா அது வேண்டுமென்றே வந்து ஏதோ சிபிஐ விசாரணை கேட்ட மாதிரியும், அதற்கு பிறகு வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொன்ன மாதிரி அவர் எந்த இடத்துலையுமே சிபிஐ விசாரணை பற்றி பேசவே இல்லை. இன்னும் கூட அவரோட கருத்து இதுல வந்து எதனால சிபிஐ விசாரணை வந்து நம்ப முடியாத சூழல்ல இருக்குன்னு அவர் நினைச்சாருன்னா, நீங்க இதுல வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வியூ ஒன்று வந்து வந்துட்டே இருக்கு இதுல. அதுல வந்து எந்த அளவுக்கு அடிப்படை இருக்குன்றதை விட அதற்கான நம்பக்கூடிய நிலையில இருக்கு. தொடர்ச்சியா வந்து ஊடகங்கள்ல கடந்த 1.5-2 வருஷமா வந்து ஆருத்ரா நிதி நிறுவனத்தை பற்றி பேசிட்டே வராங்க. ஆருத்ரா நிதி நிறுவனத்தை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகள்ல, என்ன சொல்ல போனா மைய பொறுப்புகள்ல, பவர்ஃபுல் பொறுப்புகள்ல இருப்பவர்கள் பற்றி எல்லாம் வந்து அதுல வந்து பேசப்பட்டு வருது. நீங்க ஒரு குற்ற சம்பவங்கள்ல சில நேரங்கள்ல கட்சி அடையாளங்களோட சிலர் சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த கட்சி அடையாளங்களோட சம்மந்தப்பட்டவர்கள் அந்த அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஆருத்ராவை பொறுத்தவரை ஏதோ கட்சியில இருக்கிறவங்க ஈடுபட்டாங்கன்ற நிலைமை இல்ல. பாரதிய ஜனதா கட்சியை இயக்குகின்ற நிலையில் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை வழிகாட்டுகின்ற நிலையில், தமிழ்நாட்டில் வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒண்ணு சொல்றாங்க ஒரு செய்தி. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையான பிறகு வந்து அப்போ வந்து அதற்கு முன்னாடி வந்து அவர் வந்து இந்த ஆருத்ரால வந்து நிதியை வந்து முதலீடு செய்தவர்கள் அவர்களுக்கு திருப்பி தரணும்னு நியாயமான முறையில போய் அவர்கள் சார்பாக, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து பெற்று தந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை வந்து அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்குது. இப்ப இந்த ஆருத்ரா மேல வந்து பல பின்னணி செய்திகள், அவங்கள பத்தி ஒரு நிறைய டார்க் இது ஷேடட் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த முக்கோணத்தை வந்து ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இதை வந்து விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. இது வந்து பிரஸ்லயும் சொன்னார் தலைவர் எழுச்சி தமிழர். இதுல பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சினா ஏதோ அதுல வந்து ஏதோ கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரோ, சும்மா ஒப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரோ இல்ல, முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்கன்னு பொழுது இந்த விசாரணை சிபிஐயிடம் போனால் எப்படி இதுல வந்து நேர்மையான நிலை வரும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதோட மட்டும் இல்லாம காவல்துறை வந்து இவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வந்து உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம காவல்துறை மேல வந்து எப்ப நம்ம வந்து ஒரு வலுவான சந்தேகத்தை எழுப்ப முடியும், இல்ல வந்து கொஸ்டின் பண்ண முடியும்னா, அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணவங்களோட இந்த கேஸை முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, இவங்க தான் கொலை பண்ணாங்க, ஏதோ ஒரு மோட்டிவ், இதான் மோட்டிவ் அப்படின்னு முடிச்சிட்டு இருந்தாங்கன்னா காவல்துறை, நாம காவல்துறை மேல வந்து ஒரு ஐயத்தை எழுப்பலாம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து ஊர்வலம் போயிருக்கக்கூடிய திரு ரஞ்சித் அவர்கள் கூட வந்து நீங்க அந்த நிகழ்ச்சி முடிவில் வந்து அவரே என்ன சொல்றாருன்னா, காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு வராங்கன்னு அவரே கன்ஃபஸ் பண்றாரு. அப்போ ஒரு பக்கம் நீங்களே காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு வருதுன்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து ஒரு சார்ஜை வந்து வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இதுல ஒரு கிளாரிட்டியே இல்லாத சூழல்ல நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம். காவல்துறை தொடர் நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்போ ஒரு மணி நேரம் முன்னாடி கூட வந்து யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இருக்கின்ற பொழுது இப்ப இந்த படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும், அரசின் பால் நிற்க வேண்டும் என்பது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அடையாளம் இருந்தாலும் சரி, இல்ல எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து காம்ப்ரமைஸே இல்லாம போராடக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை விட இதை வழிநடத்தக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அப்ப இதுல எப்படி வந்து நம்ம வந்து மாறுபட்ட நிலையை எடுக்க போறோம்? அதனால அது வந்து தெளிவா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து இதுல என்னன்னா, இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இது வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. அது வந்து திமுகவை பலகீனப்படுத்துவது, திமுக கூட்டணியை பலகீனப்படுத்துவது, அதுலயும் குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை டார்கெட்டா வச்சேதான் வந்து இந்த கூட்டணி அரசியல் நிகழ்ச்சிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ரஞ்சித்துடைய நோக்கம் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தீவிர அரசியலுக்கு வர முயற்சி பண்றாரு, அதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து
சமூக வலைதளங்கள்ல நிறைய மக்கள் வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் பிரயோகம் பண்ணுவாரு. யாரையும் வந்து டைரக்டா வந்து வூன் பண்ற மாதிரி அவர் என்னைக்குமே பேசி நான் பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யார குறி வைக்கிறாங்க? திமுகவையா இல்ல திருமாவையா? ஒரு கடுமையான விமர்சனம் எல்லாம் பயன்படுத்தல. அவர் வந்து தெளிவா பேசியிருக்காரு ஒண்ணு. 2வது, நீங்க வந்து திரு ரஞ்சித் அவருடைய நோக்கம் இத பத்தி எல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து தெரியல. அவரு ஈடுபடணும்னு நினைச்சா கூட அது ஒண்ணும் தவறு இல்ல. ஒரு பக்கம் அரசியல் ஈடுபடணும். ஆனா அவர் பயன்படுத்திக்கிறாரா இத அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயமா இல்ல. ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது, இப்ப நான் வந்து ஒரு அஜிடேட்டட் மைண்ட் செட்ல, ஒரு அக்ரீவ்டு மைண்ட் செட்ல இருக்கும்பொழுது, என்ன மிஸ்யூஸ் பண்றது ஃபோர்சஸ் வந்து என்ன மிஸ்கைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தாக்கத்தை வந்து திரு ரஞ்சித் இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறது ஐயமே கிடையாது. அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்றது வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவருடைய உணர்வுகள் எல்லாமே வந்து ஜெனியூனான உணர்வுகள் தான். அதுல வந்து மாற்றம் கிடையாது. அது வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கிறார் போராடலாம்ன்றதெல்லாம் நான் நம்பல. அதெல்லாம் இல்லை. ஆனா அவரை பயன்படுத்தக்கூடியது அந்த சூழலை அவர் இருக்கவங்க வந்து பயன்படுத்திக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்கணும். குறிப்பா ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க இது ஒரு கண்டினியூஸ் அட்டெம்ப்ட். இப்ப கிடையாது, 2024 கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்த பொழுது அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. ஒரு கூட்டத்துல வந்து பேசுகின்ற பொழுது வந்து கோயில் இருக்கக்கூடிய சிலைகளுடைய தன்மையை பற்றி பேசுறார் தலைவர் எழுச்சி தமிழர். உடனே அதை வச்சு ஒரு பெரிய ஒரு பூதாகரமா ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஏதோ வந்து இவர் வந்து இந்துக்களுக்கு வந்து எதிரானவரெல்லாம் சித்தரிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அதை கொண்டு போனாங்கன்னா, அந்த இடைத்தேர்தல் நேரத்திலேயே வந்து திமுக கூட்டணியில இருந்து விசிகே வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியுமான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற வேலையில் வந்து பெண்களை பற்றி கொச்சையாக பேசிட்டார் ஒரு இதுல அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணாங்க. அப்புறம் திருப்பி இறங்கி அடிச்சோம், மனுவை வந்து எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணி எல்லாம் போனோம். அதற்கு பிறகு தொடர்ந்து இருந்தது. அது எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்ததுன்னா, எழுச்சி தமிழர் வந்து ஒரு பொது மேடையிலே சொன்னாரு, நாங்க வந்து தேர்தலில் நிக்காம கூட இருப்போம், ஆனா வந்து சாதிய மதவாத சக்திகளுக்கு எதிரான இந்த கூட்டணிக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிப்போம்ட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் முடிஞ்சது போச்சு. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இந்த கூட்டணியில இருந்து விசிகே வந்து எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும், ஒரு கல்ல 2 மாங்காண்ட மாதிரி திமுக கூட்டணி பலகீனப்படுத்தணும், விசிகேவையும் வந்து டார்கெட் பண்ணி பண்ணணும்ன்றது வந்து ஒரு பெரிய திங்க் டேங்க் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நாம வந்து எப்பவுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த சனாதன சக்திகள்ன்றது வந்து அது வந்து ஒரு அங்க ஒன்னும் இங்க ஒண்ணுமா இருக்கிற இது இல்லை, ஒரு பெரிய நெட்வொர்க்கோடு செயல்படக்கூடிய பவர்ஃபுல் செக்மெண்ட். நீங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னா வந்து அது ஏதோ வெளியில வந்து புறத்தோற்றத்துல செயல்படக்கூடிய ஒரு இது இல்லை, அது ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஒரு டீம். அப்போ இந்த எலெக்ஷன்லயும் வந்து ட்ரை பண்ணாங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் வந்து அந்த முயற்சிகள்ல வந்து இது பண்றாங்க. இப்ப இந்த சம்பவத்திலயும் வந்து அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு சென்சிட்டிவா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோ அல்லது தலைவர் எழுச்சி தமிழரோ அவங்க எதிர்பார்த்தாங்க, அவங்க அவ்வளவுதான் புரிதல், ஒரு முடிவு எடுத்தாருன்னா விசிகே டிஎம்கேக்கு எதிராக நிறுத்திடலாம், இந்த தான் வாய்ப்பு அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த முயற்சியில தெளிவான இதுவோட போன உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, திமுகவை டார்கெட் பண்ணி பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அதனால்தான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து மிக தெளிவா வந்து இவங்க வந்து சில சக்திகள் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க, அதுல போய் நாம போய் நிக்க கூடாது. அவங்களுடைய நோக்கம் வந்து மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு நீதி வேண்டுவது என்கின்ற நோக்கம் மட்டுமே இருந்ததுன்னா நாம அங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க, தன்னெழுச்சியா யாருமே சொல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் தமிழ்நாடு முழுவதுமாக மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை கண்டித்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அவருடைய படத்துக்கு வந்து வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறாங்க, அங்க வந்து மரியாதை செலுத்துகின்ற வகையில். இது வந்து யாரும் வந்து ஒரு பார்ட்டியா வந்து நாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, பண்ணிருக்காங்கன்னா இது வந்து எப்படி ஆனா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலே தவிர இந்த மாதிரியான உணர்வை வந்து ஊட்டி இருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழருடைய நடவடிக்கைகள். அவர் வந்து அதை வந்து எங்கேயுமே வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லல,
ஒண்ணுமே சொல்லல. ஆனா வந்து பண்ணிருக்காங்கன்னா தலைவர் வந்து இது இது இப்படிதான் வந்து வளர்த்து வச்சிருக்கோம் கட்சியை. நீங்க 15ஆம் தேதி கூட வந்து நீங்க வந்து காமராஜருடைய பிறந்த நாள், எங்க தலைவருடைய தந்தையார் ஐயா தொல்காப்பியருடைய நினைவு நாள், அவங்க 2 பேர் படத்தோட சேர்த்து எல்லா இடத்துலயுமே வந்து திரு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படத்தை வைத்து மரியாதை செலுத்திருக்காங்க. அப்போ இதுதான் எங்களுடைய உணர்வு. எங்களுடைய உணர்வு வந்து இவங்க சொல்ற அதே விஷயம். ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலையில உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், நீதி வேணும்ன்றதெல்லாம் எங்களோட உணர்வு தான். ஆனா நீங்க அந்த இடத்துல போயிட்டு டைவர்ட் ஆகி இப்ப பேசுறதுன்றது வந்து சரி வராது. இன்னைக்கு கூட வந்து அந்த இதுல ஊர்வலத்துல பேசிய பல தலைவர்கள் வந்து அவங்களே கன்ஃபஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பினாமினன். நீங்க வந்து தலித் லீடர்ஸ், தலித் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்செக்யூரான சூழல் இருக்கிறது வந்து அதுதான் சோசியல் ஸ்ட்ரக்சர். அதை எதிர்த்துதான் நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்மளோட போராட்டமே வந்து அதை எதிர்த்துதான் இருந்துட்டு இருக்கு. இவங்க வந்து இது வந்து 30 வருஷமா இருக்கு, 35 வருஷமா இருக்குன்னு கன்ஃபஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அப்ப ஏன் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இந்த கவர்மெண்ட் ஏன் டார்கெட் பண்றீங்க நீங்க? இது ஒரு சோசியல் பினாமினன். இப்ப இதுல இருந்து மீள்றதை பத்தி தான் நீங்க பார்க்கலாமே தவிர ஒரு இண்டிவிஜுவலா இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ண வேண்டிய சூழல் எங்க இருந்து வருதுன்ற கொஸ்டின் வருது. அதே மேடையில வந்து நீங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, SC/ST சப்ளானுக்கு வந்து போதுமான நிதி ஒதுக்கலன்னா, இது வந்து கடந்த காலத்துல இருந்தது. ஆனா அதுக்கான சட்டத்தை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. நீங்க அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். நீங்க வந்து அதுக்காக தவறாவும் சொல்லக்கூடாதுல்ல. நீங்க SC/STக்கான நிதி ஒதுக்கீடை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்க கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட். இன்னொன்னு எனக்கு அவர் வந்து நான் ஏன் வந்து திரு ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு பாக்குறேன்னா, பாதியில அவர் சொல்றாரு, சில தலித்துகள் முக்கியமான பதவிகளுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து நீ ரிசர்வேஷன்ல தானே வந்த, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றது 100% உண்மை. ஒடுக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வந்து அவருடைய திறமையினால் வந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் நடக்கிறதுல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அதான் நடக்குது, மிக பிற்படுத்தப்பட்டவர்களும் அதான் நடக்குது. ரிசர்வேஷன் வந்தா பின்பாதியில் அவரே என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சென்னை மேயரை பார்த்து, நீ திமுகன்றதுனால வந்து நீ மேயரா இல்ல, நீங்க வந்து ஒரு தலித்ன்றதுனால ரிசர்வேஷன்ல தான் நீங்க வந்தீங்கன்றாரு. இது என்ன பார்வை? ஏன் அந்த அம்மா அவருடைய கல்வி தகுதிக்கு அவருடைய ஒரு 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 இளைஞராக இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில திமுக வந்து ஹானர் பண்ணக்கூடாது அத? அப்ப நீங்க எப்படி சொல்றீங்களே, இது எப்படி நியாயமா இருக்கும்? அப்ப என்னன்னா ஒரு டிஸ்டர்ப்டு சூழல்ல இருந்து தான் அவர் பேசுறதா பாக்குறேன் நான். இந்த விஷயங்கள் எல்லாமே அவரை வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் வெண்டட்டா அப்படிங்கறத தாண்டி இதற்கு பின்னால ஒரு அரசியல் காரணம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீங்க எழுப்பியிருக்கீங்க. நேத்து பிரஸ் மீட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரஞ்சித் பேசுறாரு. அவர் வந்து சொல்றாரு, 2021ல எல்லா விஷயங்களும் மாறும் அப்படின்னு நம்பிதான் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன். ஆனா எதுவும் மாறின மாதிரி தெரியல. அவரை பின்தொடரக்கூடிய எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. சோ அதை வந்து இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. வாக்கை பிரிப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்களா, அதற்கு ரஞ்சித்தை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதெல்லாம் ஏன் கேக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலையிலேயே பாஜகவை சார்ந்த ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதிமுகவை சார்ந்த நபர், தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த நபர், இப்படி எவ்வளவு பேர், திமுக ஆளே ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அப்போ ஒரு லார்ஜர் பிக்சர்ல பார்க்கும்போது இதுக்கு பின்னால வந்து அரசியல் காரணம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு இந்த பர்சனல் வெண்டட்டா இருக்கிறவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப 2-3 விஷயம் கேட்டிருக்கீங்க. அப்ப முதல்ல வந்து நான் அதனாலதான் ரொம்ப கவனமா சொன்னேன் நானு. நீங்க வந்து கட்சியில அசோசியேட் ஆயிருக்கவங்கனால வந்து அது வந்து அரசியல் கட்சி பின்னணின்னு ஆயிடாது. நீங்க சொல்றது மாதிரி இதுல வந்து தமாகல இருக்க ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காரு, திமுகல இருக்க ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்க ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, பிஜேபியில இருக்கவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இதுல வந்து அதிமுக பின்னணியோ இல்ல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பின்னணியோ திமுக பின்னணியோ வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ணல. பிஜேபி பின்னணி எங்க இருந்து கொஸ்டின் பண்றோம்னா, அதுல வந்து ஒரு விஷயம், ஒரு நிதி நிறுவனத்தை பத்தி பேசுறாங்க. அந்த நிதி நிறுவனத்துக்கு ஏதோ பிஜேபியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளராக இருக்கவரு அதுல வந்து லிங்க் ஆயிருக்காருன்ற அளவுக்கு இல்ல. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அந்த நிதி நிறுவனத்துடைய தலைவரை வந்து கொண்டு போய் பிரதமர் முன்னாடி நிறுத்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு போகுது. ஒரு பிரதமர் முன்னாடி வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண எளிய பொறுப்பாளர் வந்து போய் ஒரு பிரதமர் முன்னாடி
ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்த முடியாது. அப்ப அவங்களை கொண்டு போய் நிறுத்தினவங்க வந்து, அதான் சொன்னேன் நான், கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் ஒரு விஷயத்துல தொடர்புல இருக்கிறதும், கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புல இருக்கவங்க கூட எந்த அளவுல பொறுப்புல இருக்காங்கன்றது. ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு லீடர்ஷிப் லெவல்ல இருக்கவங்கன்னா அப்போ வந்து யூ கேன் டவுட் த பார்ட்டி. அந்த கட்சியினுடைய பின்னணி, அந்த கட்சியினுடைய ஹேண்டை பத்தி நம்ம சந்தேகப்படலாம். நீங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை. இப்ப இல்ல சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த கட்சியினுடைய சாயத்தை வந்து அவங்க மேல வச்சிருக்காங்க, இல்ல வந்து அவங்க வந்து தங்களை வந்து தொடர்பு படுத்தி அப்படி காமிச்சிருக்காங்க. ஆனா பிஜேபி மட்டும் நம்ம ஏன் கொஸ்டின் பண்றோம் அப்படின்னா, அரசியல் தொடர்புனா நம்ம ஏன் இங்க வந்து சிங்கிள் அவுட் பண்றோம் பிஜேபின்னா, இதுல வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த நிறுவனத்தை பத்தி ஒரு பேச்சு வரும்பொழுது இந்த நிறுவனத்திற்கு ஆதரவா இருக்கக்கூடிய பிஜேபியில மையமான இடத்துல இருக்காங்கன்றதுதான் இது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து திரு ரஞ்சித் அவர்கள் வந்து, இப்ப நீங்க அவரு நான் திமுக ஓட்டு போட்டேன் ஒன்னும் மாறல அப்படின்றாருன்னா, இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர், இந்த சோசியலா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றிய புரிதல் முழுமையாக ஒருவருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டா இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ தீர்ந்திருக்கும். எது எது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இதுக்கு நான் வந்து இவங்களை வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லை, இல்லை வந்து லைபிள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இது வந்து இது வந்து அவரோட பாஷையிலே சொல்லணும்னா, புரட்சியாளர் அம்பேத்கரை விட வேற யாரும் வந்து மிக எளிதில் வந்து கேஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிருக்க முடியாது. இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னாரு. அப்ப நீங்க எத்தனை மைண்டை மாற்ற வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு கவர்மெண்ட் சேஞ்சில் வந்து நீங்க வந்து ஒரு மாற்றம் வந்துடணும்னா இதெல்லாம் எப்போ போயிட்டு இருக்கோம். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அவசியமே இருக்காது, இத்தனை அமைப்புகளுக்கான அவசியமே இருக்காது. இப்ப அவரு வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றார். இன்னொரு புறம் அவரே என்ன சொல்றாருன்னா, இப்ப இன்னைக்கு பேசும்பொழுது கூட சொன்னார் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து, நான் வந்து தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்கிறத பத்தி கவலை. இப்ப இதுலயே வந்து அவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, எல்லாம் ஒன்னா சேரணுன்றாரு. இன்னொரு பக்கம் அவன் நிறைய இடத்துல வந்து நமக்கு தேவைப்படுது, எல்லாரும் வந்து அங்கங்க இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ நான் தான் சொல்றேன், மறுபடியும் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து இந்த சூழல்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு, மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. அது வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது, அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால அதுக்கு வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்து அடுத்த எலெக்ஷன்ல இப்படி பண்ண போறாரு அப்படி பண்ண போறாரு அப்படின்றதுலாம் வந்து நம்ம வந்து டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இதை நீங்க எனக்கு இந்த நேரத்துல என்ன ஒரு அச்ச உணர்வு வருதுன்னா, இந்த மாதிரி இவங்க வந்து தலித் எல்லாம் ஒன்னா சேரணும், தலித்துன்ற ஒரு இதுல வரணும் போனோம் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். தலித்துக்கு எதிராக தலித் அல்லாத சமூகங்களுடைய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். அந்த கூட்டமைப்பு எவ்வளவு ஆபத்தானது அல்லது வந்து எவ்வளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும், சமூகத்தில் வந்து எத்தகைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, அழிவை ஏற்படுத்தும்ன்றதை பார்த்து நம்மலாம் பதறணும். அவரால் சாதிக்க முடியாததை அவர் என்ன நினைச்சாரோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து இது மாதிரியான ஒரு அணி சேர்க்கை வந்து ஏற்படுத்தி விடும். நீங்க வந்து நீங்க சோசியலா இருக்கக்கூடிய நீங்க வந்து நம்ம சனாதன கருத்துக்கள்னு சொல்றோம். சனாதன கருத்துலயே நம்ம வந்து என்ன சொல்றோம், நீ வந்து செக்ரிகேட் பண்ணி என்னை வந்து எல்லா இடத்துலயும் எல்லாரையும் புழங்க விட மாட்டேன்றதுதான் போராட்டமே. அவன் வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நாங்களே ஐசோலேட் ஆகுறோன்றீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இது. இப்ப நாங்களே ஐசோலேட், அவன் ஐசோலேட் பண்றதுதான் தப்புன்றதுதான் போராட்டமே. அவன் ஐசோலேட் பண்றது தப்புன்றதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எதிர்க்கிறாரு. அந்த ஐசோலேஷன் இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்து ஒரு ஒரே செக்மெண்டா வந்து இதுவா இருக்கணும்ன்றதுதான் வந்து போராட்டமே. ஆனா நீங்க வந்து நாங்களே ஐசோலேட் ஆகிக்கணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். ஒண்ணு, ஒரு சில புரிதல்கள்லாம் வந்து இவங்க வந்து சிலரை வந்து மிஸ்கைட் பண்ணிடுறாங்களோன்ற மாதிரி நமக்கு தோணுது. என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்க, பொது தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி போட்டிடுறீங்களா தலைவருக்கே வந்து நேரடியெல்லாம் கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒரு சில தகவல்கள் வந்து போய் சேரலையா என்னன்னு தெரியல. அவங்க கேட்டது என்ன மீன் பண்றாங்கன்னா, இப்ப நான் பொது தொகுதி தான் ஜெயிச்சேன், அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, தலித் ஐடென்டிட்டியோட இருக்கிறவங்க நீங்க பொது தொகுதியில் நிக்க முடியுமா அப்படின்றாங்க. ஒரு செய்தி என்னன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் 2006 அதிமுக கூட்டணியில வந்து அவர் திருக்கோயிலூர்ல போட்டிட்டார், பொது தொகுதியில் தான் போட்டிட்டார். அதிமுக கூட்டணியில இருக்கும்போது போட்டிட்டார். சோ அது மட்டும் இல்ல, மக்கள் நல கூட்டணியில அவர் வந்து பூனகிரி, சிந்தனை செல்வனே பூனகிரி தொகுதியில போட்டிட்டார். அதனால ஒண்ணு, இது ஒரு செய்திக்காக சொன்னேன். இன்னொன்னு, நீங்க பொது தொகுதியில போட்டிட்டா அங்க வெறும் தலித் அல்லாத மக்கள் மட்டுமே முழுமையா இருக்கிறது இல்ல, அங்கேயும் தலித்துகள் இருக்கிறாங்க. தலித்துகள் போட்டியிட வேண்டிய தொகுதின்னு சொல்லக்கூடிய தனி தொகுதியிலேயே வந்து தலித் அல்லாதவர் இருக்கிறாங்க.
சோ நீங்க எங்க கண்டெஸ்ட் பண்ணாலும் எல்லாருடைய ஓட்டு வாங்கினாதான் ஜெயிக்க முடியும். நீங்க இது வந்து இதெல்லாம் வந்து இவங்க தனி தொகுதி பொது தொகுதின்றதுல வந்து அது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு சிக்கல் ஏற்படுது. இப்ப நீங்க இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்டர்ப் ஸ்டேட்ல இருந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவர் வந்து 2026 தேர்தலுக்கு வந்து அவர் ஒரு ஃபோர்ஸா இருப்பாரா என்ன ஏதுன்றதெல்லாம் விட அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கலாம். இப்போ கடந்த காலங்களில் கூட அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறதா தான் நான் புரிஞ்சு கொள்கிறேன். அவருக்கு வந்து அரசியல் நேரடி அரசியல்ல தேர்தல் அரசியல்ல வந்து அவருக்கு இருக்குன்னு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் 2 படம் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சது காலாவும் கபாலியும். கபாலி வந்து ஒரு எத்னிசிட்டி, அதாவது தமிழர்கள் என்கின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு ஆனா அடிப்படையில உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து திரு ரஜினிகாந்த் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். காவிரி நதி நீர் பிரச்சனையில அவர் என்ன பண்ணாருன்றதான் நம்ம பார்த்தோம். காலால வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டை எதிர்க்கக்கூடிய நிலையில தான் வந்து ரஜினிகாந்த் அவர் நடிச்சார். நான் பர்சனலா நினைக்கிறேன் அந்த படத்துல ஒருவேளை ரஜினிகாந்த் இல்லாம வேற யாரும் நடிச்சிருந்தாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த படத்தையே விட்டுருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் வந்து நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த லைன் இருக்கு இல்லையா, நீங்க வந்து ரிலீஜியஸா இருக்கிறதுக்கும் நீங்க வந்து ஒரு சனாதனத்தை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு லைன் இருக்கு இல்லையா, அவர் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சைடு லைன்ல தான் இருக்காரு. நீங்க வந்து சனாதன கோட்பாடுகளை ஆதரிக்கூடியவர்களா அவர் வச்சுதான் இவர் எடுக்கிறாரு. அவரோட ஐடியாலஜி என்னன்றது திரு ரஞ்சித் அவர்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த சூழல்ல வந்து ஒரு ப்ரோ தலித் ஃபேஸ வந்து ரஜினி மேல வந்து பூசுவதற்கான ஒரு நிலை ஏற்பட்டதா பாக்குறேன். என்ன காரணம்னா அப்ப ரஜினி அரசியலுக்கு வருவாரா, வந்துருவாருன்றது ஒரு சூழல். சோ அப்படிலாம் பார்க்கும்போது அவருக்கு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தவறும் கிடையாது. யாரு வேணா நேரடி அரசியலுக்கு வரலாம் போலாம். ஆனா மறுபடியும் என்ன சொல்லுவாருன்னா இந்த விஷயங்கள்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மோட்டிவோட செயல்படுறாரு நான் நிச்சயமா பார்க்குறேன். அவருக்கு அந்த மாதிரியான இன்டென்ஷனோ மோட்டிவோ இருக்குன்றது வந்து நிச்சயமா அப்படி இல்லைன்றது வந்து நான் உறுதிப்பட நம்புறேன். ஆனா என்னன்னா இந்த சூழலை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து செய்தியா பார்க்கப்படுகிறது. அதை வந்து குறிப்பா வந்து இது வந்து திமுகவுக்கு எதிராக கொண்டு போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு நிலையில தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பட்டியலின மக்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு சைசபிள் ஓட் பேங்க். அதை பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. அதற்கு தன்னை அறியாமல் ஒரு சில பேர் பலியாறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்க. இல்ல அதாவது பட்டியலின ஓட் பேங்க்ன்றது வந்து பிரித்தாளன்னா எந்த செக்மெண்டா இருந்தாலும் அவங்களோட விருப்பம்ன்றது வந்து சூஸ் பண்றது. நாம என்ன சொல்றோம், நீங்க வந்து அலைன் ஆகணும்ன்றது வந்து அது ஒரு ஆபத்தான, நீங்க பொலிட்டிக்கலா தாட் ப்ராசஸ்ல வந்து நீங்க வந்து அலைன் ஆகலாம். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எல்லாம் ஒன்னா அலைன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த பார்ட்டியினுடைய லீடர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை இல்ல கருத்தியலை வந்து கேட்டுட்டு அலைன் ஆகுதுன்றது வேற. நீங்க வந்து ஒரு ஐடென்டிட்டினால வந்து நாமெல்லாம் ஒன்னா ஆகணும் அப்படின்னு அந்த ஐடென்டிட்டி அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதை தான் வந்து இவங்க வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. இவங்க ப்ரொபோஸ் பண்றது வந்து ஐடென்டிட்டி அலைன்மெண்ட். இப்ப கூட ஒண்ணும் இல்லை, தலித்துகள் நாம எல்லாமே வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இப்படி இது இப்படிதான் இருக்குன்றாரு, நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னாங்கன்னா அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனா அந்த ஒரு ஐடென்டிட்டினால வந்து அலைன் ஆகணும் அப்படின்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இதுவாகும். அதை தான் நான் சொன்னேன். ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த அந்த நாச வேலையை அவரால் முடியாத அந்த நாச வேலையை இப்படிப்பட்ட ஒரு முயற்சி வந்து உருவாக்கி விடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை உள்வாங்கி ஒன்று சேர்வதுதான் ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே வந்து அம்பேத்கருடைய கருத்தியலை வந்து முழுமையா உள்வாங்கினாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. ஒரு அரசு என்பது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச், ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் வந்து இமீடியட்டா வந்து உங்களுக்கு தேவையான இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸை கொண்டு வராது. அது வந்து அதுக்கான முயற்சிகள்ல மேற்கொள்ளலாம். ஆனா அதுக்கான சோசியல் ரிஃபார்ம்ஸ் வந்து முழுமையா வரணும்னா அது வந்து எங்க இருந்து வரணும்னா அமங் த பீப்புள் தான் வரணும். அதுக்கு வந்து இது என்னன்னா ஒரு கேட்டலிஸ்ட் தான். ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல கேட்டலிஸ்டா இருக்கும். சீக்கிரம் அந்த ப்ராசஸ் ஆகும். கண்டினியூஸா நல்ல கவர்மெண்ட், கண்டினியூஸா சோசியல் ஜஸ்டிஸை பத்தி புரிந்து கொண்ட கவர்மெண்ட் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.